வணக்கம். VHP நியூஸ் செய்திகளில் ஆன்மீக மற்றும் அரசியல் செய்திகளுக்காக भारत माता के தியாகம் தவம் பலியானம் BMS அடையாளம் தியாகம் தவம் பலியானம் BMS அடையாளம் भारत माता के ஆட்டோ தொழிலாளர் புதிய பெருமிட்டு வழங்கிடு வஞ்சிக்காதே காவல்துறையை வஞ்சிக்காதே பின்னாடி ஆட்டோ பின்னாடி ஃபைன் பண்றதா வஞ்சிக்காதே காவல்துறையை வஞ்சிக்காதே BMS கண்டிக்கிறோம் பாரத தாய் பாதம் பணிந்து பாரதத்தின் மிகப்பெரிய தொழிற்சங்கமான பாரதிய மசூத் ஆட்டோ தொழிற்சங்கத்தின் சார்பாக ஆட்டோ தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாத்திட தொழிலை பாதுகாத்திட ஆட்டோ தொழிலாளருக்கு வாழ்வாதாரத்தை உயர்த்திட என்ற போன்ற அம்சங்களை இன்று BMS ஆட்டோ தொழிற்சங்கத்தின் சார்பாக மதுரை ஆட்சியாளரிடம் மனு கொடுக்க இன்று அனைவரும் ஒன்று கூடியுள்ளோம். கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக அரசு ஆட்டோ தொழிலாளருக்கு பெர்மிட்டுகளை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அதனை மீண்டும் பொது விநியோகத்தில் பொதுமக்கள் பொதுவெளியில் ஓப்பன் பண்ணிவிட சொல்லியும் கோரிக்கையும் மற்றும் ஆட்டோ தொழிலாளர்களுக்கு இலவச வீட்டடி மனை வேண்டும் என்றும் மற்றும் முறைகள் என்று கூறி ஆட்டோவை பின்புறம் போட்டோஸ் எடுத்து அவர்களுக்கு இஷ்டம் தகுந்த போல் அபதாரத்தை அதிகமாக போட்டு அபதாரத்தை வசூல் பண்ணுகிறார்கள். இதன் BMSின் சார்பாக வன்மையான கண்டனத்தை பதிவு பண்ணுகிறோம். இதனையும் இந்த கோரிக்கை மாவட்ட ஆட்சியாளர்களுமாக இதை பதிவு பண்ணுறதுக்கு வந்திருக்கின்றோம். ஆட்டோ தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாத்திட இன்று மதுரையில் BMSின் சார்பாக அனைத்து ஆட்டோ தொழிலாளர்களுக்கும் பாடுபடுவோம் என்று இதில் ஜாதிகள் இல்லை அனைத்து ஜாதிகளும் ஒன்றிணைந்து நாம் தொழிலாளிகள் வழிபடும் தெய்வங்கள் எதுவாக இருந்தாலும் நாம் பாரதத்தின் தொழிலாளர்கள் என்று முன்னிறுத்தி அந்த கோரிக்கை முன்வைக்கின்றோம். செல்லூர் பரமசிவம் மாவட்ட தலைவர் மற்றும் மாவட்ட பொதுச் செயலாளர் கண்ணன் மற்றும் மாவட்ட பொருளாளர் திரு நாகராஜ்ஜி மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டோம். வணக்கம். VHP நியூஸ் செய்திகள். இத்துடன் VHP நியூஸ் செய்திகள் நிறைவடைந்தது.